திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் சேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்துக் கொண்டு போய் அவர்களை சிறையிடச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறினர். முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பேரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவோ அஞ்சுதக்கவே என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே உம்மை பணிவிடுவோர் அவர்கள் புகழ் உமது புகழ் பாடிடுவர். உமது பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரே கடவுளின் செயல்களை பாரு. அவர் மாநிலங்களிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளை உலர்ந்து தரையாய் அவர் மாற்றினார். ஆற்றல் அவர்களை நடந்து கடந்தார்கள். அங்கே அவர்கள் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் நமது வலிமையால் என்றென்றும் அரசாகிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான்
இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழா. மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழா. நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரே அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியத்தில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருத்துதர் பணிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறப்படுவதை நாம் கேள்விப்பட்டோம். தேவத வாசகம் நமக்கு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டது. ஒருவர் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இவ்வுலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்தால், வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை செய்தால், அவர்களுக்கு கண்டிப்பாக துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் அனைத்தும் இருக்கும். ஏன் இறப்பு கூட வரும். நம்மை கொல்லக்கூட செய்வார்கள் மற்றவர்கள். முதல் வாசகம் அல்லது கடந்த ஒரு வாரம் அல்லது கடந்த ஒரு மாதமாக முதல் வாசகம் நமக்கு திருத்துதற்படிகள் கொடுக்கப்படுகிறது. எவ்வாறு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த முதல் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை விசுவசித்தவர்கள், உயிர்த்த இறைவனை நம்பிக்கையாக கொண்டவர்கள், எந்தெந்த சூழ்நிலைகளில் எவ்வளவு கஷ்டங்கள், என்ன நெருக்கடிகள் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை மிக தெளிவாக முதல் வாசகமானது நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு எடுத்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் பல்வேறு கவலைகளுக்கும் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அவர்களுக்கு நேரிடும். சாதாரணமாக கிடையாது, எப்பொழுதுமே மகிழ்ச்சி என்பது கிடையாது. மாறாக எப்பொழுதுமே துன்பங்கள், துயரங்கள், பிறரால், நம்முடைய குடும்பத்தினரால் பலர் துரோகம் செய்வார்கள், நம்மைக்கு பலர் நமக்கு இக்கட்டு செய்வார்கள், குழப்பம் அடைய நம்மை தூண்டுவார்கள். இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் நம்மோடு இருக்கின்றார். இறைவன் நம்மை பாதுகாப்பார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அவர் நம்மை கரம் பிடித்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பார். நமக்குரிய பாதையை நமக்கு சரியாக கற்றுக் கொடுப்பார் என்பது நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கிறதால் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உயிர்ப்பின் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதும் அவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளில் இறைவார்த்தை ஒவ்வொருவருக்கும் நிறைய அறிவித்துக் கொண்டிருக்கிறது, கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய வாசகத்தை பாருங்கள். அந்நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்குள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா, சமேரியா நாட்டுப்புறம் சிதறடித்து போனார்கள். தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, சொந்த மண்ணை விட்டு, சொந்த குடும்பத்தை விட்டு ஓடோடி பதுங்கி சிதறிவிட்டு ஓடுகின்றார்கள். ஆனாலும் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை இடுக்கண்கள் வந்தாலும் அவர்கள் நற்செய்தியை அறிவிக்க என்றுமே தவறுவதில்லை. அதே போல நம்மையும் நாம் இந்த நற்செய்திக்கு இணையாக இறை வார்த்தை சொல்லுகின்ற வளர்வதற்கு இதற்காக நாம் இவ்வுலகத்தில் நம்முடைய குடும்பத்தில் வாழ வேண்டிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது நாமும் இறைவனுக்கு ஏற்ற செயல்களின்படி நம்முடைய குடும்பத்தில் வாழ முடியும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். வாழ்வதற்கு உணவு என்னிடம் வருவதற்கு, வாழ்வதற்கு உணவு நானே, என்னிடம் வருவதற்கு என்றுமே தாகம் இராது, பசியே இராது என்கின்ற இறைவனுடைய வார்த்தையை நாம் கொண்டிருக்க முடியும். அந்த தாகம் நம்முடைய ஆன்மாவின் தாகம், வயிற்றின் தாகம் அல்ல, ஆன்மாவின் தாகம்.
இதை அனுபவித்திருந்தால் அந்த தாகத்தை கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நிறைவாக மாற்றுவார். எந்த விருப்பம் வந்தாலும் எதிர்த்து நின்றவர்களுடைய சக்தியையும் ஆற்றலையும் எடுத்துக்கொண்டே இருப்பார். சோர்ந்து போக விடாமல் நம்மை காத்து வழி நடத்துவார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவடைகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி வழியாக தூய ஆவியின் வல்லமை கேட்போம். தூய ஆவியின் வல்லமையினால் நாம் எப்பொழுதுமே ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாக, ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் நம்பிக்கை இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. சகோதரிகளே, என்னுடைய வாணிபடி எல்லாம் எங்களுக்கு ஏற்றதாக வழிபற்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்காமரை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்த உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து முறையும் பரிகார செய்து எங்களுக்கு முடிவில்லா பேரத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பான பாடத்திறமை இறுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெழுத்து உமது திருமுன்னிடையாவது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாப்பிட மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கிறார். அவை பாஸ்கா மகிழ்ச்சி கொண்ட அனைத்துறையில் மாத்திர அனைத்து மக்களுக்கு நடக்கும். அவ்வாறே ஆட்சிமிக்க ஒரு அதிகாரத்தை கொண்டதோர்களும் ஒரு ஆட்சியை கொடுத்து வாடி முடிவின்றி சொல்வதாவது: துயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூய்மையான திருக்கூற்று ஆகவே உடைய ஆவியை குறைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடன் ரத்தமாக எங்களுக்கு வை மாறுவதாக அவர் தாழ்வு விளக்கடைந்து தமையை எழுந்தபோது அப்போது எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சேர்ந்து கிடைத்தவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று கொண்டவர்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தில் எடுத்து வைக்கும் நன்றி கூறி தாம் செய்தது அளித்தவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து வெற்றி வருகிறார்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் உங்களுக்காக பலருக்காக சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் பொருள் ஆண்டவரே, நீர் வரும் வாரமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் விடைகள் உயிர்களிலும் வாழ்வும் அப்பதையும் ஒழிக்கும் கிணத்து ஒப்புக்கொள்கின்றோம். திறமை பெற்று ஊழியம் புரிய தந்த விழல்களை ஏற்றுக்கொண்டு என்று செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் முக கொள்ளுமைகளை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் மற்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகின் வரைவிடத்தில் கொடுத்தலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆய் பீற்று எங்கள் துணையாளர்கள் சுசினாலும் மாறுகிற சதீஷ் எல்லா திருமலையினராக நிகழ்வு உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருந்தோம். மேலும் உயிர் திறந்த நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் நடைமுறை இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பத்திலே மதித்த அனைத்து ஆத்மாக்களையும் யாருடைய ஆத்மாக்களையும் உத்தரக செலுத்தின அனைத்து ஆத்மாக்களையும் கருவிலை சிதைந்த அனைத்து ஆத்மாக்களையும் இரக்கத்தில் நினைவு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் இரக்கமாய் இன்னும் சிறப்பாக என்று நாங்கள் ஜெபிக்கின்ற என்னுடைய 18வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது சமந்தாரோக்கிய சாமி, என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மார்கரெட் மேரி, ஆனி ஃப்ளோரா, மேக்லின் ஷாரன் இவர்களுக்கும் தன்னுடைய திருமணங்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற பிரபாகர் ஜாஸ்மின் மேரி இவர்களுக்கும் நல்ல ஒரு உடல் உள்ள சுரத்தைகளுக்கு அவர்கள் எப்போதுமே உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய திருவுள்ளத்தின்படி வாழக்கூடிய ஆற்றலை அவர்கள் ஒவ்வொரு மீதும் பொழிந்தது. இதேபோல் மதுரைக்கு ஒவ்வொரு மக்களையும் ஆஸ்திரதி அவர்கள் அனைவரும் மீது யாவையும் உள்ளவையால் எந்த துன்பம் வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கின்ற என்பதை அறிந்து கொண்டு வாழக்கூடிய ஆற்றலை ஒவ்வொரு மீதும் பொழிந்தது. ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டத்தாயாக அவருடைய கணவரான பிரதேசம் திருத்தர்கள் இவ்வுலகில் உடன்படாக நடைபெறும். நாங்கள் நினைவு வாழ்வார்கள் பதிவற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேத்து வரவுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாவினரை எல்லா புகழும் ஆட்சியும் ஏற்றென்று உமக்கு உரியதே.
அனுப்பிக்கப்பட்டு இதை படிப்படியாக பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுகளில் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஆண்டவரே, தீமை அனைத்துவதை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிமண்டலம் பாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கும் நலமாயிருக்குமாக நாங்கள் உங்களுக்கு பெருமிதற்காக இவன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அடுக்கின்ற திருத்தங்களுக்கு விழுந்தீரே. எங்கள் பாவங்களை மாறா உமது திருவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதா ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் மரியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் மரியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் மரியே. இதோ இறைவனின் செவரி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர் செவரி விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். என் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ள நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனது ஆன்மா நலமடையும். கண்ணுக்குள்ளே கண்மணியா இருக்கின்றே, உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியா இருக்கின்றே, உன் கருணை உலகினை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உலகினை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ
ஆமென். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். தம் திருத்தத்தால் மீட்கப்பட்ட நம் மீது ஒளி வீசினார். அல்லேலூயா. நன்றி கூறி வென்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் குறை வேண்டல்களுக்கு செவி சாய்ந்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அழைத்து என்றும் மகிழ்ச்சி காணுவதை அழைப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வென்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாய்